வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்றைய ஜோதிட குறிப்பாக முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கவாதம், ஒரு கை ஒரு கால் வராது. அதை பற்றி நம்ம ஐயாவோட கலந்துக்குவோம். அதற்குண்டான ஒரு நல்ல கோவிலையும் தீர்வாக கேட்போம். முதல்ல இந்த முடக்குவாதம் ஜாதகத்தை வச்சுட்டு எப்படி முடிவு செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை கொண்டு பலன் சொல்லும்போது 6ஆம் பாவகம் நோய் பற்றி சொல்கிறதுனாவே 6ஆம் பாவகம் தான். 6ஆம் பாவகத்தை வச்சுட்டு நம்ம என்ன நோய் இருக்குது, அங்கே 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது, இதை வச்சுட்டு 6ஆம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடக்குதா. இதை முன்பு ஒரு குறிப்பில் பார்த்த மாதிரி நோய்க்காக இந்த 6ஆம் வீட்டை அதிகமாக பார்ப்போம். குறிப்பாக 6ஆம் பாவகாதிபதி நேரடியாக செயல்படலைனாலும் ஒரு நல்ல திசை நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவனுக்கு நட்சத்திரம் கொடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டுக்குரியவன் நட்சத்திரம் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நடந்தாலும் நோய்களால் தாக்கப்படுகிறது, நோய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் ஏற்படுறது நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாகவும் நடக்கும். திசை நல்ல திசையாக இருக்கும். பலன் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அருமையான திசைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் 6ஆம் வீட்டுக்குரியவன் வந்து அந்த திசைக்கு நட்சத்திரம் கொடுத்துருந்தான் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக பலன் நடக்கும். நம்ம நினைக்கிறதும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் பொது குறிப்புகள் தான். ஆழ்ந்து ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்களை ஆய்வு செய்து தான் ஒரு பலனை சொல்லணும். சரி, இதுலேயும் இந்த முடக்குவாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய சில நண்பர்களை கூட ஒருத்தர் 2 பேருக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி டக்குன்னு ஒரு கை ஒரு கால் வராமல் அவர் இன்னமும் கொஞ்சம் ஓரளவு நடக்கிறாரு. ஆனால் ஒரு கை ஒரு கால் அப்படியே வச்சுட்டே நடந்துகிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஜாதகம்லாம் ஆய்வு செய்யும் பொழுது சனின்ற கிரகத்தினுடைய பாதிப்பு நல்லாவே இருக்காது அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது. நான் ஆனால் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை அவர்கிட்ட வந்து சொன்னேன், தோழரே நீங்கள் இப்படி உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது, உடல் உபாதை ஏற்பட போகுது, அதுலேயும் குறிப்பாக கை கால் இந்த மாதிரி ஏற்பட போகுதுன்னு சொல்லி ஒரு 3 மாதத்துலேயே அந்த மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜோதிட சாஸ்திரத்தை வச்சுட்டு அடுத்து திசா புத்தி மாறணும், அடுத்து கோல்சாரங்கள் மாறணும், இதையெல்லாம் வச்சுட்டு தான் பலன் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். சரி, இந்த மாதிரி சின்ன வயசுலேயோ அல்லது வயது முதிர்ந்தவர்களோ இந்த மாதிரி பக்கவாதம் முடக்குவாதம் இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு தீர்வு ஏற்பட எந்த தெய்வத்தை வழிபட்டால் அல்லது எந்த கோவிலுக்கு செய்தால் நமக்கு இது தீர்வு கிடைக்குங்கிறத நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு முறை சொல்லுங்களேன் ஐயா. கண்டிப்பாக. பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜெய்கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈரோடு ஜோதிட ரத்னா ஜோதிடரியா திரு உதயகுமார் அவர் சொன்னது போல் ஒருத்தருக்கு இந்த முடக்குவாதம், பக்கவாதம், பட்சவாதம்லாம் சொல்லுவோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்க உறுப்புகள் வந்து பாதிக்கும். அதாவது முகப்பக்கவாதம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாய், கண் இதெல்லாம் பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கை கால்கள் இதெல்லாம் இந்த முடங்கும். இதெல்லாம் இது பக்கவாதத்தினுடைய விளைவுகள். இந்த பக்கவாத தீர்வுக்கு வந்து நம்ம மருத்துவரை அணுகி நம்ம மருந்து உட்கொள்ளலாம். இப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த நல்ல நேரம் வருது அப்படிங்கும்போது அவங்க மருந்து எடுக்கும்போது எந்த ஒரு கோயிலுக்கு சென்று எந்த ஒரு கடவுள் அதுக்குரிய ஒரு உரிய கோயில் ஸ்தலம் எங்கே இருக்குது இந்த நோய் தீரத்துக்கு அப்படின்னு இருக்குன்னு பார்த்திங்கனாக்க இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா திருவாதவூர். இந்த ஊரோட பேரே பார்த்திங்கன்னா திருவாதவூர். வாதத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த திருவாதவூர். இது எங்கே இருக்குன்னா மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த மதுரையிலேருந்து மேலூர் செல்லும்போது அங்கே ஒத்தக்கடைங்கிற ஊருக்கு அருகில் இருக்கிறது தான் திருவாதவூர். இந்த ஊரினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா இந்த சைவ சமய குறவர்கள் அப்படின்னு 4 பேர் சொல்லக்கூடிய இந்த மாணிக்க வாசகர் மணிவாசக பெருமான் அவதரித்த திருத்தலம் தான் இந்த திருவாதவூர். இங்கே என்ன சிறப்பு அப்படின்னாக்கா இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் வந்து என்னன்னாக்கா திருமறைநாதர் அப்படின்னு பேர். இந்த அம்பாளுக்கு வந்து வேதநாயகி அப்படின்னு பேர். இந்த திருமறைநாதனுடைய சிறப்பு என்னன்னாக்கா சனி பகவானே ஒரு முனிவரனுடைய சாபத்தினால இந்த முடக்குவாதம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பக்கவாதம் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி வந்து அவர்னாலேயே செயல்பட முடியல. அவருக்கே கைகால்கள் விழுந்து இந்த பக்கவாதத்தால் அவர்னாலேயே இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சனிக்கே அந்த நிலை ஏற்பட்டு அந்த சனி பகவானே பிரத்யட்சமாக இந்த திருவாதவூரில் இருக்கக்கூடிய இந்த திருமறைநாதரை வழிபட்டு
தன்னுடைய பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதத்தை போக்கிக் கொண்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்தை வந்து வழிபடும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த பக்கவாதம், முடக்குவாதம், பெராலிசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நோய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது நம்பிக்கை. இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து நாம் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல ஒரு சுத்தமான நல்லெண்ணெயை பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்தோன்னா அதை அவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாள்களில் வந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை வந்து நம்மளுக்கு வந்து பிரசாதமாக வழங்குகிறார்கள். அந்த எண்ணெயை வந்து நாம் இந்த பக்கவாதம் ஏற்பட்ட இந்த ஏரியா நம்ம உடம்புல எந்தெந்த பகுதிகளில் வந்து பாதிப்பு இருக்கோ அதை வந்து தேய்த்து வழிபட்டு வரும்போது நம்மளுக்கு விரைவிலேயே இந்த பக்கவாதத்திலேருந்து வந்து விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த திருவாதவூரில் உள்ள இறைவன் திருமறைநாதரை வழிபட்டு இந்த பக்கவாதம் என்ற நோயிலிருந்து விடுபடுமாறு எல்லோரையும் நான் வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.